மகாபெரிவாச்சரணம். திருமணங்கள், விசேஷங்கள் அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் அன்பளிப்பாக பணம் கொடுப்பது உண்டு. அதுக்கு பேர் என்னங்க சொல்கிறோம்? மைப்பணம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 என்ற எண்ணிக்கையில் தான் நம்ம கொடுப்போம். 1000 ரூபா அப்படின்னா 1001, 10,000னா 10,001. எவ்வளவு பெரிய கோடியாக இருந்தாலும் அந்த 1 என்ற எண்ணிக்கை சேர்த்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரு சந்தேகம், ஏன் இவ்வளோ பணத்தையும் கொடுத்துட்டு அந்த 1 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை கொடுக்குற ஒரு நாணயத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுக்கு அழகாக ஒரு கதை உண்டு. இதுக்கு ஒரு வரலாறு உண்டு. கதை கிடையாது, வரலாறு உண்டு. என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்னங்க, தங்கம், வெள்ளி இது போல் உலோகத்தால் தானே காசுகள், நாணயங்கள் இருந்துச்சு. அப்போ அதில் செஞ்சது தானே அவங்க கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வராகன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு வராகன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 32 குன்றுமணி எடையா, அதாவது குன்று எடைன்னு சொல்லுவாங்களாம். இதுக்காக அந்த 32 அப்படின்னா 32 அப்படிங்கிறது 32 வகையான தர்மங்களை குறிப்பதான். அப்படின்னா அந்த ஒரு வராகன் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த தர்மத்தால் சம்பாதித்த நாணயம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து, நீங்களும் இதுபோல் தர்மமாக சம்பாதித்து நாணயத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவது போல கொடுத்தாங்களாம். அப்படி கொடுக்கும் பொழுது கொடுப்பவருக்கும் ஒரு மனநிறைவு, பெறுபவருக்கும் ஒரு மனநிறைவு இருக்குமா. இது காலம் போக போக என்னங்க ஆச்சு, உலோக நாணயங்கள் போயிடுச்சு. அடுத்தது ரூபாய் நோட்டுகள் வந்துச்சு. அப்போ அந்த ரூபாய் நோட்டுகள் கொடுக்கும் பொழுது அது காகிதங்கள் இல்லையா, அதை கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு மனநிறைவு இல்லாமலே இருந்தது. அப்போ என்ன பண்ணினாங்க அப்படின்னா, வெள்ளியால் செய்த நாணயங்கள் அதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயம்னு செஞ்சு அதில் வச்சாங்களாம். அதனால தான் அந்த 1 அப்படின்னு வந்துச்சு. அதற்கப்புறமா அந்த வெள்ளி வந்துச்சோ இல்லையோ, அதுக்கப்புறமா இப்போ என்ன நாணயங்கள் புழங்குகிறோமோ அந்த புழக்கத்தில் இருக்கக்கூடிய 1 என்று சொல்லக்கூடிய அந்த நாணயத்தையும் வைத்து தான் இன்று நாம் மொய்ப்பணமாக கொடுக்கிறோம். ஆக நம்ம மொய்ப்பணம் கொடுப்பதில் கூட தர்மம் இருக்க வேண்டும், தர்மத்தால் சம்பாதித்த நாணயம் இருக்க வேண்டும் என்று அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதன்படி வாழ வேண்டும், அதன்படி சம்பாதித்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தர்மத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆக முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு அற்புதமான தத்துவங்கள் உண்டு, செய்திகள் உண்டு. அதை கண்டிப்பாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் ஒன்றுமே அர்த்தமே இல்லாத செயல், 1 ரூபாய் இல்லாமல் கொடுத்தா என்ன அப்படின்னு கேலி பண்ணக்கூடிய நேரங்களும் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல் இருக்கும் இல்லையா? அப்போ நாம் நம்முடைய முன்னோர்கள் இதை நினைத்துத்தான் நமக்கு இந்த வழக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் நம்முடைய பழக்க வழக்கங்கள், பண்பாட்டில் ஒரு நம்பிக்கை வரும். அதை பின்பற்றுவார்கள். மகா பெரியவாச்சரணம்.